பிரபஞ்சம் வந்து உங்ககிட்ட ரொம்ப அவசரமா பேச விரும்புறாங்க. ரொம்ப முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ரொம்ப நாளா சப்ரஸ் பண்ணிட்டே இருக்கீங்க உங்க எமோஷன்ஸ. மேபி நீங்க இட்ஸ் லைக் இது வந்து உங்களோட ஃபேமிலி ப்ராப்ளமா இருக்கலாம். இல்லைனா வந்து வொர்க் பிளேஸ் சிச்சுவேஷனா இருக்கலாம். நீங்க வந்து உங்களோட கோவம், உங்களோட விஷயங்கள், உங்களுக்கு புடிச்ச விஷயங்கள், அ எல்லாத்தையும் போட்டு உள்ள வச்சு புழுங்கி புழுங்கி பிரபஞ்சம் சொல்றாங்க, "இதுக்கு மேல புழுங்காத" அப்படின்றாங்க. "போதும் நிறுத்திடுன்றாங்க." அது வந்து ஃபேமிலி சிச்சுவேஷன், ஜாபு, வொர்க்கு, லவ் சிச்சுவேஷன் எதுவா இருந்தாலும் போதும். ஸ்டாப் இட். இது உங்களோட பிரேக்கிங் பாயிண்ட். இதுக்கு மேல நீங்க சப்ரஸ் பண்ணீங்கன்னா, இதுலேருந்து நீங்க மீண்டு வர முடியாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து பிரபஞ்சம் வந்து நீங்க ஒரு கூட்டுக்குள்ள ஒரு இருண்டு போன இடத்துல அடைஞ்சு கிடக்குறீங்க. இங்க பாருங்க வானம் இது அப்படியே திறந்து இப்ப தான் ஓப்பன் ஆகுது. இங்க நீங்க போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிறது பாருங்க, எவ்வளோ அழகான இடம். ரொம்ப ஹீலான பாடி, மைண்ட், சோல். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடம். இதுக்கு நீங்க போறதுக்கு நீங்க முயற்சி எடுக்கணும். நான் வந்து உங்கள பெருசாலாம் எதுவும் பண்ண தேவையில்ல. இங்க பாருங்க கட்டுக்கள உடைக்க சொல்றாங்க பிரபஞ்சம். உங்கள யாரோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. எஸ்பெஷலி ஃபேமிலி இல்லைனா வந்து உங்க வொர்க் பிளேஸ். இது 2 தான் நான் பார்க்குறேன். காதல் மாதிரி எனக்கு தெரியல. யாரோ ஒருத்தவங்கள உங்கள கண்ட்ரோல் பண்ணாங்க. நீங்க பண்றது இட்ஸ் லைக் எப்படி சந்தோஷ் சுப்ரமணியம் படம் தான் எனக்கு ஞாபகம் வருது. இவ்ளோ அள்ளி சாப்பிடு, அப்படி நேரா போகாத, இப்படி கோணையா போடாத. அந்த மாதிரி உங்கள யாரோ கண்ட்ரோல் பண்ணி, உங்க வாழ்க்கையே வந்து அவங்க வாழ ட்ரை பண்றாங்க. இங்க பாருங்க நியூ விஷன், நியூ லைஃப். இந்த நொடி இந்த ரீடிங் எப்போ நீங்க பார்க்குறீங்களோ, அந்த நொடி உட்காருங்க, டைம் எடுங்க. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத முடிவு பண்ணுங்க. பிரபஞ்சம் சொல்றாங்க, இட்ஸ் டைம். உங்களோட வாழ்க்கைய புது விஷயங்கள நோக்கி நீங்க மாத்திக்கல, உங்களோட வாழ்க்கையோட பெர்ஸ்பெக்டிவ நீங்க மாத்திக்கல அப்படின்னா, இதுக்கு மேல வர சந்தர்ப்பங்கள்ல உங்களால மாத்திக்க முடியாது. கடைசி வரைக்கும் அடிமையாவே போயிடுவீங்கன்றாங்க. ரிபல், இட்ஸ் டைம். இங்க பாருங்க பாம்பு ஒரு பக்கம் சுத்துது, கால்ல செயின போட்டு கட்டி போட்டுருக்காங்க. உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு துணை பிரபஞ்சம் மட்டும் தான். இங்க உங்களோட ஸ்பிரிட் டீம் இருக்காங்க. உங்களோட ஸ்பிரிட் டீம் இருக்காங்க. உங்களுக்கு வந்து இது மேபி காதலா இருக்கலாம், இல்லைனா உங்களோட ஸ்பிரிச்சுவல் நாலேஜா இருக்கலாம், உங்களோட ஸ்பிரிட் டீம், பிரபஞ்சம் எது வேணா வச்சுக்கலாம். உங்களுக்கு வழிகாட்டுறாங்க. அந்த வழிகாட்டுதல் இதுதான். இந்த ரீடிங் தான் உங்களோட வழிகாட்டுதல். இத நீங்க கையில எடுக்கணும். இந்த வெளிச்சத்த எடுத்துட்டு நீங்க சங்கிலிகள உடைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு காத்துட்ருக்கிறது ஹீலிங். ஆனா இந்த சங்கிலிக்குள்ள மாட்டிக்கிட்டீங்க, உங்களுக்கு காத்துட்ருக்கிறது வெறும் இருட்டு மட்டும் தான். முழிச்சுக்கோன்னு சொல்றாங்க. இட்ஸ் டைம் முழிச்சுக்கோ. இப்ப விட்டுட்ட அப்படின்னா, இனி சந்தர்ப்பம் இல்ல அப்படிங்கிறாங்க. ஃபுல் ஃபோக்கஸ் வந்து நீங்க இதுலேருந்து எப்படி வெளியில வரது அப்படிங்கிறதுல போடுங்க. திரும்ப இந்த இருட்டிலேயே இருக்கேன். இட்ஸ் லைக் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. எனக்கு வந்து அதெல்லாம் பழக்கம் இல்ல. நான் வந்து ரொம்ப ஏமாளி, ரொம்ப பாவப்பட்டுவேன், இன்னசென்ட் அப்படின்னீங்கன்னா, அங்கே இருந்துருங்க. அங்க வந்து வெறும் இருட்டு, புழு, பூச்சி, அது வந்து பார்த்தீங்கன்னா, பாம்பு, தேள், புறா எல்லாமே இருக்கு. எல்லாம் உங்கள வரிசையா போட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க கடைசி வரைக்கும் அடி வாங்கிட்டே தான் இருக்க போறீங்க. இது வந்து ஃபேமிலியா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், உடைச்சிடுங்க. இட்ஸ் டைம். இது எப்படி உடைக்கலாம்? இது எப்படி வந்து இந்த கண்ட்ரோல்லேருந்து உங்கள வந்து பெருசா பாதிப்பு இல்லாம வந்து எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். உங்களோட ஹீலிங் கேரண்டீட். உங்கள வந்து பிரபஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ண போறாங்க. ஆனா நீங்க தான் வந்து அந்த முதல் அடி எடுக்கணும். அது அந்த சங்கிலிய உடைக்கிற அந்த ஒரு விஷயத்த நீங்க தான் பண்ணணும். அத வந்து பிரபஞ்சம் பண்ண மாட்டாங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு. இது வந்து 10 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. இட்ஸ் லைக் யூ ஆர் இன் பெயின். ரொம்ப வலியில இருக்கீங்க. இங்க பாருங்க. ரொ இட்ஸ் லைக் மெலன்கோலினா வந்து அப்செட்டா இருக்கிறது. பேர்ட் ஐ வியூ வந்து 2 தடவ வந்துருச்சு ஆக்சுவலா. நீங்க வந்து ரொம்ப அறிவாளி தான். இங்க பாருங்க பேர்ட் ஐ வியூ. இதுதான் பிரபஞ்சம் பார்க்க சொல்றாங்க. நீங்க வந்து மேல போயிடுங்க. கீழ இருந்து இட்ஸ் லைக் நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா, அந்த பிரச்சனை கை கெட்டுற தூரத்தில நீங்க உட்காந்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அந்த பிரச்சனை திரும்ப திரும்ப உங்கள பிளாக்மெயில் பண்றது, உங்கள சப்ரஸ் பண்ணுது, உங்கள அடிமையாக்குறது. அவங்க வந்து அடுத்துன்னு போவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப சின்னதா பிளாக்மெயில் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்க கேட்கல அப்படின்னா, அடுத்தது பெரிய பிளாக்மெயில். ஆனா வந்து இது ஏன் நடக்குது? அவங்களோட ஒரிஜினல் முகம் என்ன? உள்ள அவங்க என்ன ஒளிச்சு வச்சுட்ருக்காங்க, அத நீங்க பார்க்கணுங்கிறது தான். அது முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு அவங்களோட ட்ரூ கலர் தெரியும். பிரபஞ்சம் இட்ஸ் டைம் கம் அவுட் அப்படின்றாங்க. அவ்வளோதான். சிம்பிள். நீங்க வந்து பெரிய பெர்ஸ்பெக்டிவ் வச்சுக்கணும். உங்களோட பெர்ஸ்பெக்டிவ மாத்தணும். உங்களோட உங்களோட லைஃப் பர்ப்பஸே வேற. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி மெலன்கோலிக்னா வந்து கலெக்ட் ஃபெதர்ஸ், வாட்ச் பேர்ட்ஸ், குவயட். அனலிட்டிக்கலா இருங்க. ஆந்தை பார்த்தீங்க அப்படின்னா, நைட்ல கூட முழிச்சுட்ருக்கும். ஸோ அது அந்த மாதிரி நீங்க வந்து முழிச்சுக்கணும். இப்போ முழிச்சுக்கணும் நீங்க அவ்வளோதான். உங்கள வந்து சப்ரஸ் பண்ணி அந்த மெலன்கோலினா வந்து அ ஒரு மாதிரி முதுகெலும்பு இல்லாம இட்ஸ் லைக் சரி அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்கிறது. இது என்ன நடந்தாலும் சரி, அ உள்ளுக்குள்ள புழுங்கிட்டு வெளியில வந்து இத சப்ரஷன் பண்ற அதே விஷயம் தான். இங்க பாருங்க சோன்னு மழை கொட்டுது. உங்களால கிளியரா பார்க்க முடியல.
உங்கள் கண்களில் கண்ணீர் இருக்குது நிச்சயமாக. நிறைய பேர் இதை பார்க்குறவங்க அழுதுருக்கலாம் இந்த சூழ்நிலையை நினச்சி. உங்கள் கண்களில் கண்ணீர் இருக்குது. பிரபஞ்சம் சொல்கிறாங்க இது அழறதுக்கான நேரம் இல்லை. இங்கே பாருங்கள், பழசை தூக்கி போடுறதுக்கான நேரம். நீங்கள் இதை வந்து இப்போ உங்கள் வாழ்க்கையிலேருந்து களைஞ்சு போடலை அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மிச்சம் இருக்க போகிறது வெறும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. இனிமேல் உங்களுக்கு நிம்மதியாக இருக்காது. சப்போஸ் நீங்கள் வந்து இந்த பிரச்சனையை களைஞ்சு போடுறது அப்படின்னா நீங்கள் இடத்த விட்டு வெளியில் வரணும். அது கட்டுகளை உடைக்கணும். ஒன்றா அவங்க சொன்னால் கேட்கக்கூடாது, இல்லைனா வந்து அவங்க சொல்கிறத கேட்காத தூரத்துக்கு நீங்கள் போகணும். ரெண்டுமே பண்ணாமல் சூழ்நிலை கைதியாக இருப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் நிம்மதி 10 பைசா கிடையாது. பிரபஞ்சம் வந்து இது வந்து ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. எர்த் கிரவுண்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல நீங்கள் வந்து லைக் உடும்பு பிடினாங்க, எனக்கு அதுதான் வேணும், அவ்வளோதான். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான வழியை பிரபஞ்சம் காமிப்பாங்க. ஆனால் நீங்களே வந்து ஓகே எனக்கு இது வேணும், ஆனால் வந்து அவங்களுக்கு இது பிடிக்கல, எனக்கு இது வேணும் ஆனால் அவங்களுக்கு அது வராது, அவங்க விடமாட்டாங்க, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா அங்கே இருக்கலாம். நோ ப்ராப்ளம். யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. பட் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறாங்க. இப்படி நீங்கள் டயலாக் பேசுனீங்கன்னா உங்களோட வாழ்க்கை கடைசி வரைக்கும் 10 ஆஃப் சோல்ஸ் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இதை பிரேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காத்துட்ருக்கிறது ஹீலிங் அண்ட் நியூ விஷன், நியூ பர்பஸ். இட்ஸ் லைக் ஊழலா தான். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். உங்களோட எல்லா சக்கராவும் ஹீல் ஆயிடுச்சு. பர்பிள், எல்லோ, ஆரஞ்ச், க்ரீன். இட்ஸ் லைக் கிரவுண்ட், மரூன் கலர். ஸோ இது உங்கள் கையில் தான் இருக்குது. புது விஷனா இல்லை வந்து நீங்கள் அடிமை சாசனம் எழுத போகிறீங்களா அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து புது விஷன், ஜகிள், பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஃபஸ்ட்டு ரிபல் ஆகணும் அப்படின்னா எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கணும். அதே சமயம் இங்கே பாருங்கள், நீங்கள் இதை மட்டும் பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காத்துட்ருக்கிறது 10 ஆஃப் பென்டிகல்ஸ். நிச்சயமாக இதில் காதலோட சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குது. மேபி காதல் விஷயத்தினால தான் உங்களை சப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது டைம், இட்ஸ் டைம் டு டேக் ஆக்ஷன். அதுதான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க. உங்களுக்கு இது வேணும். பிரபஞ்சம் கேட்குறாங்க 10 ஆஃப் சோர்ட்ஸா 10 ஆஃப் பென்டிகல்ஸா, நீ முடிவு பண்ணிக்கோ, வழி நாங்கள் சொல்கிறோன்றாங்க ரொம்ப தெளிவாக. அதனால தான் இது அர்ஜென்ட் மெசேஜ். இந்த டைமை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா காதலையும் இழந்துருவீங்க, அதுக்கப்புறம் வந்து உங்கள் வாழ்க்கையும் இழந்துருவீங்க. நீங்கள் நினச்சிக்கலாம் என்னால் முடியும், சரி நான் அடிமையாக இருந்தேன்னா கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருந்துருவேன்னா முடியாது. உங்கள் மனசாட்சியை உங்களை உரிச்சு கொன்றும். பாருங்கள், டெத் அண்ட் ரீபர்த் இது உங்களுக்கு தருணம். இட்ஸ் டைம். நான் திரும்பவும் தான் சொல்கிறேன், இட்ஸ் டைம். பிரபஞ்சம் சொல்கிறாங்க உங்களுக்குள்ளே இருக்க ஒளியை நீங்களே இன்னும் பார்க்கல, நான் பார்க்குறேன் அப்படின்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க. நீ யாருங்கிறது உனக்கு தெரியாது, பட் எனக்கு தெரியும், நான் தானே படைத்தேன். இட்ஸ் டைம். நீங்கள் வெளியில் இருக்க அந்த முக்காடெல்லாம் எடுத்துகிட்டு உங்களோட ஒரிஜினாலிட்டி அந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கான நேரம் வந்தாச்சு. இட்ஸ் டெத் அண்ட் ரீபர்த். எல்லாத்தையும் உடச்சி போடுங்க. காதலில் பிரச்சனைனா ஓப்பனாக பேசுங்க, இது எனக்கு வேணும், இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேளுங்க. அப்போ அந்த பக்கம் வந்து வாய மூடிடுவாங்க. நீங்கள் வந்து மென்று முழுங்கிட்டு இருந்தீங்கன்னா தான் இதெல்லாம் நடக்கும். எல்லாமே இன்டைரக்ட் அட்டாக்ஸ் தான். டைரக்ட் அட்டாக்ஸ் வரும்போது டைரெக்டாக பேசுங்க. இன்டைரக்ட் அட்டாக்ஸ் இருக்கும்போது இன்டைரக்டாக பிஹேவ் பண்ணுங்கள். தட்ஸ் இட். ஆனால் இப்போதைக்கு உங்களுக்கு ரொம்ப பேலன்ஸ் அவசியம். பேலன்ஸ் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு கதை. இது பாருங்கள், குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜி உங்களை வந்து இம்பேலன்ஸுக்கு கொண்டு வந்து உங்களோட விஷயங்களை நான் ஏன் சிரிக்கிறேன்னு சொல்கிறேன். இது வந்து உங்களை சுற்றி இருக்கவங்க தான் ட்ரை பண்ணுறாங்க. வெளியில் நிறைய நாய் குலைக்குது. ஸோ யூஆர் இட்ஸ் லைக் நாய்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க உங்களை சுற்றி. உங்கள் காதல் உனக்கு இல்லை, உனக்கு அப்படி போயிடும், நீ அதை இழந்துடுவேன், இதை இழந்துட்ட, நீ அனிமா அவ்வளோதான் அப்படின்னா நீங்கள் காம் டவுன். நீங்கள் சொல்லுங்கள் காம் டவுன். நான் எங்கே போனேன், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், ஐ எம் வேர். நீங்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறீங்க, நான் எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கேன். இங்கே பாருங்கள், அதுக்கு தான் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க, இது பிளாக்கேஜாக போகிற சமயத்தில் தான் பிரபஞ்சம் உள்ளே வராங்க. இந்த காயினை வந்து அவங்க பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, பட் அவங்களால பண்ண முடியாது. இது யார் கொடுக்குறது, பிரபஞ்சம். அதனால தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க வேக் அப் ஸ்டாண்ட் அப் அப்படின்றாங்க. உங்கள் கைகளில் இந்த ஸ்டார், இங்கே பாருங்கள், இந்த ஸ்டார் அந்த இதே பென்டக்கிள் தான் நீங்கள் கையில் வச்சுட்ருக்கீங்க. இது வந்து பிளாக்கேஜாக போயிடுச்சு, நான் அந்த அப்ரைட்டில் வச்சுருக்கேன். எனக்கு தெரியும் அது அப்ரைட் எனர்ஜி தானே. இந்த குழப்பத்தினால நீங்கள் வந்து உங்களோட குயின் ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜிக்கு போகக்கூடாது. மேபி வந்து உங்கள் காதல் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அச்சோ முடிஞ்சு போச்சு நீங்கள் கவுந்து படுத்துடுவீங்க, அப்பா ஒழிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. நோ, நீங்கள் அதுக்கெலாம் அசர் ஆள் கிடையாது. பிரபஞ்சம் வந்து நான் வச்சுட்டுருக்கேன் அந்த பென்டக்கில், யூ டோன்ட் வரி பேபி அப்படின்றாங்க. அதனால தான் உங்களுக்கு இப்போ வார்னிங், ஸ்டாப் வேக்கப் அப்படின்றாங்க. நீங்கள் பார்க்குறது வந்து மேஸ்குலினாக இருக்க பட்சத்தில் இதுதான் உங்களோட காதல். உங்கள் காதல் தான் உங்களோட அதிர்ஷ்டம். த குயின் ஆஃப் பென்டிகல்ஸ் அதை தான் பிளாக் பண்ணுறாங்க. உங்களை வந்து சப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு வலியை உண்டு பண்ணி நீங்கள் யாருங்கிறது நீங்களே புரிஞ்சிக்கக்கூடாது அப்படிங்கிறது.
அந்த விஷயத்தை நீங்கள் ஜகிள் பண்ணணும். அதாவது வந்து நீங்கள் உங்களுக்கு டே டு டே லைஃபே ஸ்ட்ரகிளாக இருக்கும்போது நீங்கள் காதலை எங்கே போய் யோசிப்பீங்கன்றாங்க. இட்ஸ் லைக் அ பிளான், எக்ஸிக்யூஷன். உங்களை வந்து முழிச்சுக்க சொல்கிறாங்க. இட்ஸ் டைம் வேக் அப் அப்படின்றாங்க. இது நீங்கள் வேக்கப் ஆகிறதும் ஆகாமல் தான் உங்கள் பொறுப்பு. நீங்கள் என்ன பொழைச்சிங்க ஆகலைன்னா காதலும் இல்லை, கரியரும் இல்லை. இட்ஸ் கோயிங் தான். மேபி பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து லாஸ்ட் சான்ஸ் கொடுக்குறாங்களா இருக்கலாம். இங்கே பாருங்கள், ஹார்ட் ப்ரோக்கன். இது எதுக்காக க்ரியேட் பண்ணுறாங்க? இந்த வழியில் நீங்கள் வந்து வெற்றியை விட்டுறணும் அப்படின்றாங்க. வெற்றியை வந்து விட்டுருவீங்க, மறந்துடுவீங்க அப்படிங்கிறது அவங்களோட பிளானே. இது வந்து ஃபேமிலியாக இருக்கலாம், கூட இருக்கவங்களா இருக்கலாம். நீங்கள் வந்து வெற்றிக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்க பிளான். அதான் பிரபஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டாங்களே, அந்த பென்டக்கிள் என்னோடய பென்டக்கிள், அது எங்கேயும் போகாது அப்படின்னு உங்களை வந்து ஒரு இடத்துல பூட்டி வைக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த காதலில் உங்களுக்கு வந்து இப்படி ஒரு வழியை க்ரியேட் பண்ணால் அவ்வளோதான், நீங்கள் உடஞ்சி போயிடுவீங்க, தட்ஸ் இட் அப்படின்னு நினச்சிங்க. இங்கே பாருங்கள், காதல் போய் கல்யாணத்தில் முடியுது. நீங்கள் கவலையே பட தேவையில்லை. அவங்க என்ன வழி க்ரியேட் பண்ணால் இட்ஸ் ஓகே, டேக் கேர் அப்படின்னு போயிட்டே இருக்க ஆள் நீங்கள். யூ ஆர் நாட் வரியிங். இட்ஸ் லைக் அன்ஸ்டாப்பபிள் எனர்ஜி. நீங்கள் ரிபல் தான். என்ன வருது வெளியில் எட்டி பார்க்குது? 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ். பிரபஞ்சம் இன்னைக்கு வேறு லெவலில் இருக்காங்க. ட்ரை பண்ணுங்கடா அப்படின்றாங்க. ஓகேடா, ட்ரை பண்ணிட்டீங்களா? அடுத்தது என்ன? கமா நெக்ஸ்ட் பிளான் பேபிஸ் அப்படின்னா. ஏன்னா தே நோ நீங்கள் யாருன்னு தெரியும். நீங்கள் இதுக்கெலாம் அசர்ற மாதிரிலாம் இல்லை, போய்கிட்டே இருக்க போகிறீங்க. ஓகே, க்ரியேட் பண்ணுறீங்களா? இட்ஸ் லைக் உங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னா, இந்த சப்போஸ் உங்கள் காதல் உங்களுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாங்க, அதனால் வந்து இந்த வழியை உங்களுக்கு கொடுக்கலான்னு பிளான் பண்ணாங்கன்னா, அப்படியே காதலை வேரோட பிச்சு தூக்கி போட்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸ்டாண்ட் பண்ணணும். ஸ்டாண்ட் பண்ணலை அப்படின்னா தட்ஸ் தேர் கர்மா. அவங்களோட உண்மையான டியூட்டி என்ன? தே ஷுட் ப்ரொடெக்ட் யூ. பண்ணல நான் கோழை அப்படின்னாங்கன்னா, கோழைக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் இல்லை. நியூ பிகினிங், யூ ஆர் ஸ்டார்டிங் நியூ லைஃப். இதுக்கெல்லாம் அசர்ற ஆளே கிடையாது. பாருங்கள், தூக்கி போட்டு போயிட்டே இருக்கீங்க. 10 ஆஃப் சோல்ஸ். ஐ நோ ஹூ ஐ ஆம். இந்த வழிக்கு அசர்ற ஆள் கிடையாது. பாருங்கள், 10 ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி. தட்ஸ் ஓகே. ஒரு கோழை நான் இட்ஸ் லைக் என்னோடய இன்னொரு சேனலில் வந்து மார்னிங் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். இட்ஸ் லைக் செக் வித் த ஸ்டார் சீட்டில். யூ ஷுட் வாட்ச் இட். ஸோ உங்களோட வழியை வந்து நீங்கள் வந்து பாடமாக தான் எடுத்துக்கிறீங்களே தவிர அது வந்து உங்களை ஸ்டாப் பண்ண போகிறதே கிடையாது. யூ ஆர் ஹீலிங். நீங்கள் ஹீலிங்லாம் இல்லை, யூ ஆர் ஹீல்டு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதில் வந்து சப்ரெஷன், நோ ட்ராமா. ஸோ இந்த தருணத்தில் பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்பெசிஃபிக்காக என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் சொல்லலாம்? இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபர்மேஷன் தான். வென் ஐ மர்ஜ் மை டிசையர் வித் ஃபெய்த் ஐ கேன் டேக் ஆக்ஷன் ஃப்ரம் அ பிளேஸ் ஆஃப் பீஸ் ரேதர் தேன் கண்ட்ரோல். இதுதான் நீங்கள் என்ன பண்ணியிருக்க. அதாவது நீங்கள் வந்து உங்களோட ஆசையை உங்களோட நம்பிக்கையோடு சேர்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்க போகிற ஒரு அடியும் வந்து அமைதியான அடிகளாக இருக்குமே தவிர சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்காது. இங்கே வந்து நீங்கள் கண்ட்ரோல்லையே இல்லை. இப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? இது வந்து உங்களை கலைச்சி விட, நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன், ரொம்ப ஸ்டேபிளான பர்சன், நீங்கள் வெற்றியை அடைஞ்சிடக்கூடாதுன்னு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் அதுக்கெலாம் அசர் ஆள் கிடையாது. நீங்கள் காதல், ஃபேமிலி, இந்த மாதிரி எதை வச்சு அவங்க ட்ராமா பண்ணாலும் அதுக்கு அப்படியே குட் பை சொல்லிட்டு போகிற ஆள். இப்படிங்கிறதுக்குள்ளே நீங்கள் ஹீல் ஆகிட்டு போயிட்டே இருப்பீங்க. இட்ஸ் லைக் யூ ஆர் லைக் செயின்ட்டாக என்னமோ தெரில. இட்ஸ் லைக் நீங்கள் ஓகே தட்ஸ் இட், ஓகே ரீஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன், நான் ஹீல் ஆகிறேன், போகிறேன், அவ்வளோதான். உங்ககிட்ட பதட்டமே இல்லை. யூஆர் ஸோ கூல். வந்து என்னென்னமோ மாய்மாலெல்லாம் பண்ணி பார்க்குறாங்க. உங்கள் ஒன்று மழை கொட்டு தான், நீங்கள் வந்து அழறீங்களா, என்னடா என்ன ட்ராமா போடுறீங்க அப்படின்றீங்க. சச் அ ஸ்வீட் சோல். 3 ஆஃப் ஒன்ஸ். நீங்கள் வந்து வேறு லெவலில் இருக்கீங்க. இவங்களால் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஃபாலோ த கைடன்ஸ். நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நத்திங் கேன் ஸ்டாப் யூ. எதுவும் உங்களை தடுக்க முடியாது, எதுவும் உங்களை பண்ண முடியாது. இதெல்லாம் வெறும் ட்ராமா. சரி, சப்போஸ் இப்போ காதல் தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா, இந்த காதலுக்கு முதுகெலும்பு வருமானு பார்த்துருவோமா? அது ரொம்ப அவசியம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் முடிச்சுட்டு போகலாமா புது ஆரம்பத்துக்கு? இல்லை வந்து இந்த பர்சன் திரும்பி வருவாங்களா? சப்போஸ் இது காதலாக இருக்க பட்சத்தில், ஏன்னா வலி, ஹார்ட் பிரேக் எல்லாம் அங்கே தான் இருக்குது. ஸோ ப்ளீஸ் கைட் அஸ் ஸ்பிரிட்ஸ். வாவ், நத்திங் வில் கம் ஆஃப் திஸ் சிச்சுவேஷன். வாய்ட் கோர்ஸ் மூன், யுவர் ஹார்ட் ஒர்க் இஸ் பேயிங் ஆன். டு பி ஃப்ரேங்க், லீவ் த லவ் பிஹைண்ட். இந்த காதல் அப்படியே தலைமொழிகிட்டு போய்கிட்டே இருங்க, திரும்பியே பார்க்காதீங்க. வாய்ட் கோர்ஸ் மூன், நத்திங் வில் கம் அவுட் ஆஃப் தி சிச்சுவேஷன். இங்கேருந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிறது ஒன்றும் இல்லை. சப்போஸ் நீங்கள் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கீங்க, சரி காதல்னால் வந்து
உங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கணும். சூழ்நிலை என்னவா இருந்தாலும் சரி, அது தலை போகிற விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அதை அவங்க சொல்லியிருக்கணும். இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு, இல்லை நான் கோழை ஓடி போயிட்டேன் அப்படின்னாங்கன்னா இந்த காதில் முடிச்சிடுங்க. நத்திங் வில் கம் அவுட் ஆஃப் த சுச்சுவேஷன். தலை முழுகிட்டு போய்கிட்டே இருங்க. யுவர் ஹார்ட் ஒர்க் இஸ் பேயிங் ஆஃப். நீங்கள் போட்ட ஒரு விஷயம் கூட, நீங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க் உங்களை கைவிடவே விடாது. இப்போதைக்கு உங்களோட வேலை எல்லாமே பாருங்கள், ப்ராஸ்பரிட்டி லைஸ் அஹெட். உங்களை ஸ்டாப் பண்ணுறதுக்கு காதலை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அந்த காதலிக்கிறவங்க, உங்களை நேசிக்கிறவங்க உங்களுக்காக சண்டை போட்டுருக்கணும். இந்த ரிபல் எனர்ஜியில் வந்திருக்கணும். யூ கான் டச் தெம் அப்படின்னு போராடி இருக்கணும், சண்டை போட்டுருக்கணும். கோழை மாதிரி ஓடி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, சுச்சுவேஷன் வந்து ஃபேவராக இல்லை, இல்லை வந்து என்னை சப்ரஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கோழை மாதிரி ஏதாவது முடிவு எடுத்திருந்தாங்க அப்படின்னா, இட்ஸ் டைம் டு எண்ட் த ரிலேஷன்ஷிப் அண்ட் மூவ் ஆன். உங்களுக்காக புது ஆரம்பம் காத்துட்ருக்கு. நீங்கள் இங்கே இட்ஸ் லைக் டெத் அண்ட் ரீபர்த், அவ்வளோதான். நியூ விஷன், நியூ லைஃப். நீங்கள் நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து மேஜிக் பீயிங். இப்படிங்கிறதுக்குள்ளே உங்கள் ஹார்ட்டை ஹீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. இட்ஸ் லைக் வாங்கடா பார்த்துக்கலாம், அடுத்தது என்னடா அப்படின்ற மாதிரி. யூ ஆர் ஆல்வேஸ் ரெடி, சச் அ ஸ்வீட் சோல். பட் உங்களை யாராவது ஏமாற்றிருந்தாங்க, அதுவும் வந்து உங்களை வந்து பிரேக் பண்ணுற இன்டென்ஷனில் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல, ஸ்டாண்ட் பண்ணல இந்த காதலுக்காக அப்படின்னு ஒரு கோழை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த கோழைக்கு இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இடம் இல்லை. அதுதான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க. Nothing will come of this situation. Walk away and start a new life. Jai Saram, God bless you.